Hello students, welcome back to English in Maths Academy. This is 10th Mathematics, Chapter 2 Numbers and Sequences. Exercise 2.6 question number 9. A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? பார்க்கலாமா? Okay students, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? First, total loan amount rupees 65,000. செகண்டு இந்த லோன் அமௌண்ட் எப்படி ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். ஃபஸ்ட்டு மந்த் 400, செகண்ட் மந்தில் இந்த ஃபஸ்ட்டு மந்தோட 300 ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் மந்த், அதாவது 400 + 300 = 700. தேர்ட் மந்தில் இதோட 300 ஆட் பண்ணுறாங்க, 700 + 300 = 1000. இதே போல் எவ்ரி மந்த் 300 ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. இது போல் கொடுத்துக்கிட்டே போனால் எத்தனை மாதங்களில் இதை செட்டில் பண்ணுவாங்க? அப்போ என்ன ஃபைன் பண்ணணும்? என் ஃபைன் பண்ணணும். ஓகேயா? அப்போ இதை ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 65,000 வரணும். அப்போ இது என்னவா எடுத்துக்கலாம்? எஸ்என். ஹியர் இட் இஸ் அன் ஏபி பிகாஸ் இதோடைய காமன் டிஃப்ரென்சஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஹியர் ஏ = 400, டி = காமன் டிஃப்ரென்ஸ் T2 - T1, this = 700 - 400 = 300 and SN = 65,000. இப்போ n தான் நம்மளுக்கு கொஷின். பார்க்கலாமா? we know that Sn = n/2 into 2a plus n-1 into d, where Sn = 65,000. 65,000 = n/2 into 2 into a, where a = 400, 2 into 400 = 800 plus n-1 into d, d = 300. 65,000 இந்த டிவைட் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆயிரும் into 2 = n into 800 plus 300 into n = 300n. 1 into 300 plus into minus -300. 65,000 into 2 = 1,30,000 = n into 800 - 300 = 500 plus 300n = n into 500, 500n, 300n into n = 300n square. இப்போ உள்ளே கூட வந்துருங்க, 300n square plus 500n, இது உள்ளேக்கு வரும் மைனஸ் ஆகிடும், -1,30,000 = 0. டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 3n square plus 5n minus 1,300 = 0. It is of the form ax square plus bx plus c = 0. Here a = 3, c = -1,300. So product of roots ac = multiply பண்ண என்ன கிடைக்கும்? -3,900. Sum of roots b = 5. இப்படி பிரிக்கலாம். 65 into 60 = 3,900. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 அப்படியே வந்துடும். 6 5s are 30, 0 பேலன்ஸ் 3, 6 6 are 36, 36 plus 3 = 39. பட் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? எதுக்காச்சும் ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். கீழே செக் பண்ணுங்கள், சம் ஆஃப் ரூட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் சின்ன நம்பருக்கு போட்டுருங்க. ஓகேயா? 65 - 60 = 5. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணணுமோ அதால் டிவைட் பண்ணிக்கலாம். 65/3, இது 60/3ன்னு போட்டுடுங்க. எப்படி எழுதணும்? 3n plus 65 இன்ட்டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3 20s are. ஸோ கீழே 1 இருக்குது, 1 into n, n - 20 = 0. இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். 3n plus 65 equal to 0, then we get
n equal to இந்த ப்ளஸ் 65 ரைட் சைடில் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் 65 மல்டிப்ளை டிவைட் ஆகிடும். n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ n cannot be நெகட்டிவ், அப்போ இதை எடுத்துக்க முடியாது. அடுத்ததாக n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, therefore n equal to 20. இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? Thus he will take 20 years to clear the loan. That's all.